சமீபத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரூரில் வந்து ஒரு 41 பேர் இறந்துட்டாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நடிகர் விஜய் கட்சி பொதுக்கூட்டத்தில் இந்த மாதிரி ஆகிப்போச்சு. அவர் வந்து இது வரைக்கும் போய் பார்க்கலன்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அடுத்த வாரம் வந்து விஜய் வந்து கரூர் பயணம் எங்கே அப்படின்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி உதவி. ஸோ ஆல்ரெடி அவங்க கட்சி சார்பாக 20 லட்சம் சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த கட்சி சார்பாக யாருமே இன்னும் போய் பார்க்கல. நேற்று தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து கோர்ட்டு அனுமதி பெற்று பாதிக்கப்பட்டு மக்களை சந்தித்து ஆறுதல் கூற அடுத்த வாரம் கரூர் செல்ல திட்டமிட்டு உள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு. நிதியுதவியும் அவர் வழங்க உள்ளார். கரூர் சம்பவம் தாவேக தலைவர் விஜய் வந்து கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் பிரசாரம் வந்து மேற்கொண்டார். அப்போ திடீர் கூட நெரிசல்பட்டு 41 பேர் இறந்துட்டாங்க, பலர் காயமடைஞ்சிருக்காங்க. இந்த சம்பவம் வந்து நாடு முழுக்க வந்து பெரும் சோகத்தை ஏற்படுத்தினா இந்த வருஷம் நடந்த மிகப்பெரிய விபத்து. ஒரு ஸ்டாம்ப் இது தான், சரிங்களா? இந்த சம்பவம் தொடர்பாக வந்து தாவேக கரூர் மாவட்ட செயலாளர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், நிர்வாகி நிர்மல்குமார் அவங்க மேலே வந்து கேஸ் போட்டிருக்காங்க. ஆனால் நடிகர் மேலே என்ன கேஸ் போடலை. அதேமாதிரி சமூக வலைத்தில் வெளியிட்ட பதிவு ஒன்று தொடர்பாக வந்து ஆதவ அர்ஜுனா மீது வழக்கு போட்டிருக்காங்க. முன்ஜாமீன் கோரி வந்துன்னா புசி ஆனந்தும் நிர்மல்குமாரும் சாகச மனு வந்து ஹைகோர்ட்டு நிராகரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் விபத்து நடந்த ஒரு வாரத்திற்கு மேலாகியும் கரூரில் இன்னும் அந்த சோகம் அப்படி தான் இருக்குது. அரசியல் கட்சி தலைவரான கரூர் சென்று மக்களை சந்தித்து ஆள் தெரிவித்து வராங்க. உயிரிழந்த குடும்பத்துக்கு தமிழக அரசு 10 லட்ச ரூபாய் வந்து அறிவிச்சிருக்காங்க. தாவேக சார்பில் 20 லட்ச ரூபாய் வந்து இழப்பீடு வழங்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க. சமீபத்தில் தாவேக தலைவர் விஜய் வந்து சமூக வலைதளத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டு அதில் கரூர் மக்களை சந்தித்து ஆறுதல் கூற கண்டிப்பாக நான் வருவேன்னு தெரிவிச்சிருக்கான். இதை தொடர்ந்து அவர் எப்பொழுது கரூர் போவார் கேள்வி எழுந்தது. பாதிக்கப்பட்ட மக்களை வந்து ஏன் இன்னும் சந்திக்காமல் இருப்பார்னு கேள்வி. இது கண்டிப்பாக கேட்கக்கூடிய கேள்வி தான். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஸோ அவர் வந்து அடுத்த வாரம் போகிறதா சொல்லியிருக்காங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்தையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. சரிங்களா? நன்றி.